நம்ம நாட்டில மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்திய நாட்டில ஒரு பெரிய கெட்ட பழக்கங்க. இந்த கங்கையில எல்லா அழுக்கும் போய் சேருது. பொணம் மிதக்குது, விலங்கு மிதக்குது, மனிதர்கள் அழுக்கு தேய்ச்சு தேய்ச்சு குளிச்சு விடுறாங்க. அது போய் குடிக்கிறாங்க என்று அவர்கள் என்ன பண்ணினார்கள், இந்த கங்கையினுடைய தண்ணியை பூரா இவாக்குவேட் பண்ணி சுத்தமாக இந்த ஆறை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போது பலத்த எதிர்ப்பு வந்தது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, மேல் நாட்டிலிருந்து ஒரு விஞ்ஞானிகளின் குழு அதை இறக்குமதி பண்ணி, ஐயா நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் இந்த தண்ணியினுடைய அழுக்கெல்லாம் என்னங்கிறத படம் பிடிச்சி காட்டுங்க ஐயா, இந்த மூட நம்பிக்கைவாதிகள் அது தெரிஞ்ச பிறகாது திருந்துறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொன்னது. வெள்ளையர்கள் வந்தார்கள், விஞ்ஞானிகள் வந்தார்கள், அந்த தண்ணீரை ஆய்வு செய்தார்கள். அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க தெரியுமா, இந்த தண்ணீரிலே உங்கள் அரசாங்கம் சொன்ன மாதிரி கிருமிகள் இல்லை. அது மட்டும் இல்லை, பாக்டீரியாவை கிருமிகளை அந்த தண்ணியில் போட்டால் அது செத்து போகுது. கங்கா தண்ணீரில் அது செத்து போகுது. அப்படி இருக்கிற போது எப்படி இதிலேருந்து வியாதிகள் வரும் என்று கேட்டார்கள். அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த அதிசயத்தை எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அழுக்கு சேரக்கூடிய ஒரு நதியிலே கிருமிகள் சாவதே. அப்போ பகவானுடைய படைப்பு எப்படி இருக்குது?